This is why your timetable fails. Why does your timetable work only for 2 days and fails on the 3rd day? நீங்கள் லேசியாக இருக்கிறனால ஒன்றும் இந்த மாதிரி நடக்கிறது இல்லை. இட் இஸ் பிகாஸ் யூ ஃபீல் லைக் யூஆர் பிஸி. டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. பட் யூ ஆர் ஜஸ்ட் பிஸி. யூ ஆர் நாட் ப்ரொடக்டிவ். ஸோ நீங்கள் எப்படி ப்ரொடக்டிவாக இருக்கலாம், உங்களோட டைம் டேபிள் ஃபெயில் ஆகாமல் எப்படி அதை காப்பாற்றலான்றதுலாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தட் இனிமேல் நீங்கள் பிஸியாக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருப்பீங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும், ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ரஸ் கொண்டு வரணும் அப்படின்னாலே ஒரு டைம் டேபிள் போடுவோம். அந்த டைம் டேபிளில் மார்னிங் 6 o'clock எந்திரிக்கணும், 7 o'clock இது பண்ணணும், 8 o'clock இதை முடிக்கணும்ன்ட்டு ஒவ்வொரு ஹார்க்குமே இல்லை ஒவ்வொரு டைம் ஸ்டாம்புக்குமே ஒவ்வொரு ஒர்க்கை அசைன் பண்ணிடுவோம். அந்த ஒர்க்கை அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஒர்க் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டே நல்ல எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு நம்மளே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவோம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு டாஸ்க்கையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சிருப்பீங்க, இல்லை ஏதாவது டாஸ்க்ஸை மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே 2ல் என்ன பண்ணுவோம்? வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் அகெயின். எங்கெல்லாம் மிஸ் பண்ணமோ அதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணணும்னு ட்ரை பண்ணுவோம். பட் அகெயின் நமக்கு அந்த ஒவ்வொரு டாஸ்க்கையும் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆர் அந்த டாஸ்க்குக்கு நீங்கள் கொடுத்த டைம் கரெக்டாக இல்லை ஒரு வேலை அந்த டைமில் வேறு ஏதோ ஒர்க் வந்துருச்சு, எமர்ஜென்சி ஏதோ ஒரு ரீசன்னால் அந்த டாஸ்க் பிளாக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு ரீசனுக்காக நீங்கள் பிளான் பண்ணுறதுல பாதி டாஸ்க்ஸ் பிளாக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நெக்ஸ்ட் டே அதை திருப்பி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஓகே என்னால் ப்ரொடக்டிவாக இருக்க முடியல அப்படின்னு யூ வில் ட்ராப் த பிளான் ஆர் யூ வில் ட்ராப் த டைம் டேபிள். இல்லை புதுசாக ஒரு டைம் டேபிள் போட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவீங்க. ஸோ த டைம் டேபிள் ஃபெயில்ஸ் அண்ட் எவ்ரி திங் கொலாப்சஸ். ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நானுமே இதை நிறைய டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய டைம் என்னோடய டைம் டேபிள்ஸும் இந்த மாதிரி மிஸ் ஆகியிருக்கு. நிறைய ஒர்க் பெண்டிங்கில் இருந்திருக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு நைட் அதை ரிவ்யூ பண்ணலான்னு பார்க்கும்போது இவ்வளோ டாஸ்க் பெண்டிங்கில் இருக்கா, என் டைம் எங்கே தான் போச்சுன்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபீலிங் எல்லாருக்குமே வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் வருமா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அங்கே தான் நிறைய பேர் என்னால் ப்ரொடக்டிவாகவே இருக்க முடியாது, திஸ் இஸ் மை கேப்பபிலிட்டி, என்னோடய டிசிப்ளின் சரியில்லைன்ட்டு அவங்கள சப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆர் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. பட் the real reason your timetable fails is because you're trying to be busy, not productive. So இந்த பிஸிக்கும் இந்த ப்ரொடக்டிவ்க்கும் என்னதான் டிஃப்ரென்ஸ், எப்படி ப்ரொடக்டிவாக இருக்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா you have to watch this video completely. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டேபிள் ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு பார்ப்போமா. மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் காலையில் எந்திரிச்சு 6 o'clock எந்திரிக்கணும், 7 o'clock இது பண்ணணும், 8 o'clock இதை முடிக்கணும், 9 o'clock இது படிக்கணும். இது ஒவ்வொரு ஹார்க்கும் ஒவ்வொரு மினிட்க்கும் டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. அண்ட் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட்டாக பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு டாஸ்க் அந்த டாஸ்க்குக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணுன்றதே பார்க்காம இந்த டாஸ்க் இப்போ முடிக்கணும், இந்த டாஸ்க் அப்போ முடிக்கணுன்ட்டு டைம் மட்டும் அலாட் பண்ணி வச்சுருவாங்க. பட் அதை பண்ணும்போது தான் தெரியும் அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அந்த டாஸ்க் எவ்வளோ கஷ்டன்றது. ஸோ அந்த டாஸ்க் எல்லாம் பண்ண முடியாமல் அட் த எண்ட் ஆஃப் த டே உட்காந்து ஸ்ட்ரெஸ் தான். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது அசைன் யுவர் டாஸ்க்ஸ் அக்கார்டிங் டு த டைம் யூ ஹேவ். ஸோ ஒரு நாளில் இவ்வளோ ஹார்ஸ் தான் என்னால் படிக்க முடியும் அப்படின்னா அவ்வளோ ஹார்ஸில் உங்களால் என்ன படிக்க முடியுமோ அந்த டாஸ்க் மினிமம் லைக் ஒரு 1 chapter இல்லை ஏதாவது ஒரு 2 மெயின் டாஸ்க்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான ரியலான ஒரு டைம் ஸ்லாட் ஃபார் அ டாஸ்க் நீங்கள் கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் எவ்ரி மினிட் ஆஃப் த டே ஃபில் பண்ணாமல் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் இந்த டைம் ஸ்லாட்டில் நான் இந்த டாஸ்க் முடிச்சிருப்பேன்னு சொல்லி ரீசனபிளான டைம் கொடுத்துருக்கணும் அந்த டாஸ்க்கு. அண்ட் செகண்ட், ஒரு டாஸ்க் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ஸ்லாட்டில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆர் அந்த டேவே எண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நெக்ஸ்ட் டேயில் உங்களுக்கு டைம் இருக்கும், ஸோ நெக்ஸ்ட் டேயில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் சில பேர் நெக்ஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லி தள்ளி போட்ட டாஸ்க்கை நெக்ஸ்ட் டேன்னு
கடைசி வரைக்கும் முடிக்காமல் அந்த பேக்லாக் ஒரு பெரிய ஓவர்லோடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓவர்லோட் ஆகாமல் யூ ஹாவ் டு அலாட் சம் டைம் ஃபார் த பேக்லாக் எவ்ரிடே. ஸோ நேற்று நீங்கள் முடிக்காத ஒரு டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், ஒரு நாளெல்லாம் முடிக்க முடியாது அப்படின்னா, நாளைக்கு இவ்வளோ டைம் அந்த பேக்லாக்காக யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் நெக்ஸ்ட் டே இவ்வளோ டைம் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு ஸ்மால் டைம் ஸ்லாட்டை வந்து இந்த பேக்லாக்காக அலாட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட டாஸ்க்கை எவ்ரிடே கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேக்லாக்ஸையும் முடிச்சிடுறீங்களா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக பிஸியாக இருந்துட்டு ப்ராப்பராக டாஸ்க்கையும் முடிக்க முடியாமல் அட் த எண்ட் ஆஃப் த டே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணதுக்கும், இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டேவோட டாஸ்க் முடிக்கிறது மட்டும் இல்லாமல் பேக்லாக்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு எந்த ஓவர்லோடும் இல்லாமல் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறதுக்கும் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ், ரைட்? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் உங்களோட டைம் டேபிளை சேவ் பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கான டைம் டேபிளை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே யோர் லைஃப் வில் ஃபீல் கன்சிஸ்டன்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ரொடக்டிவ். ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பரான டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுறது இல்லை, அவர் உங்களுக்கு டைம் டேபிள்லாம் செட் ஆகிறது இல்லை அப்படின்னா யூ நீட் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ப்ராப்பராக டைம் டேபிள் போடுறதுன்னு இல்லை, எப்படி ப்ராப்பராக உங்களோட ஹோல் டைம், உங்களோட லைஃப், எவ்ரிடே டாஸ்க்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். யூ வில் சேவ் யோர் டைம் அண்ட் பி ப்ரொடக்டிவ். ஸோ ஐ ஹோப் யூ would have understood consistency doesn't come from perfect plans. It comes from doable plans. So இனிமே you don't need perfect timetables. You just need a timetable that you can follow even on your worst days, because that actually works. ஸோ இந்த வீடியோ பார்த்து எவ்வளோ பேர் பிஸியிலிருந்து ப்ரொடக்டிவாக ஆக போகிறீங்கன்னு நான் கமெண்ட்ஸில் வந்து பார்க்குறேன். அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான லைஃப் சேஞ்சிங் வீடியோவோட நான் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். வெயிட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் நான் சொல்லியிருந்த டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றின வீடியோ இங்கே இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். ஆர் வேறு ஏதாவது யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்.